உடம்புல கேன்சர் செல் இருக்குன்னா நார்மல் செல்லை விட 7 மடங்கு அது சாப்பிடணும். அப்ப கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை குறைச்சிட்டீங்கன்னா கேன்சர் செல் செத்து போயிடும். ஆஸ் அன் ஆன்காலஜிஸ்டா சயின்டிஃபிக்காக நான் இதை எப்படி பார்க்குறேன்? கேன்சர் செல்ஸ் ஒரு சில அடாப்டேஷன்ஸ் மூலமாக தனக்கு தேவையான நியூட்ரிஷனை எடுத்துக்கும். கேன்சருக்கு நியூட்ரிஷன் ரொம்ப அவசியம். பட் அதுக்காக நார்மல் செல்லோட 7 மடங்கு அதிக நியூட்ரிஷன் இருந்தால் தான் உயிர் வாழுன்றது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்படலை. நெக்ஸ்ட், நம்ம எல்லாரோடலையும் கேன்சர் செல்ஸ் இருக்கு. 7 நாள் நம்ம சாப்பிடாம இருந்தால் எல்லா கேன்சர் செல்ஸுக்கும் சாப்பாடு இல்லாமல் செத்து போயிடும். அப்போ நம்ம எல்லாரும் மன்னன் பட கவுண்டமணி மாதிரி ஒரு வாரம் ஒன்றாவதுல இருந்துருவோமா? நேச்சுரலாக நம்ம பாடிக்கு ஒரு டைம் விண்டோ இருக்குது. அதாவது சூரியன் உதிக்கும் போது நம்மளுடைய டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ் அண்ட் ஆல் ஹார்மோன்ஸ் ரைஸ் ஆகும். சூரியன் மறையும் போது நம்மளுடைய எல்லா ஹார்மோன்ஸும் நார்மல் லெவலுக்கு வரும். இந்த டைம் விண்டோவில் நம்ம சாப்பிடும் போது நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பியாண்ட் திஸ் டைம் விண்டோ நம்ம பாடிக்கு ரெஸ்ட் முக்கியமாக அவசியம். ஏன்னா அப்போ தான் நம்ம பாடியில் உள்ள ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் எஃபெக்டிவாக செயல்படும். இந்த ரெஸ்ட் அண்ட் ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் எஃபெக்டிவாக செயல்படும் போது நம்ம பாடியில் உள்ள ஒபிசிட்டி அண்ட் கார்டியாக் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் குறைஞ்சி இன்டைரக்டாக கேன்சர் ரிஸ்க்கை குறையும். ஃபாஸ்டிங் கேன்சர் ரிஸ்க்கை குறைக்குன்றதுக்கு இப்போ வரைக்கும் ஸ்டடீஸ் ஒன்றும் இல்லை. ஃபாஸ்டிங் வேண்டான்றதை நான் சொல்லலை. கேன்சரை குறைக்கிறதுக்காக ஃபாஸ்டிங் இருக்க போறீங்கன்னா கண்டிப்பாக வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி கேன்சர் ரிலேட்டடான அவேர்னஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.